நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பண்றோம்னாங்க, இது ஒரு தம்ப் ரூல் மாரி வச்சுட்டு, இது ரிலேட்டடா நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷனோ நமக்கு அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலான்றத நம்ம பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? இதுல ம். வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு வச்சுட்டோம்னா, அவங்கவங்களோட ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி அவ்வளோ கார்பஸ் சேர்க்கணுன்றது ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா? ஆமா. ஓகேங்களா? இது 10 லேக்ஸ். இப்போ வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த 10 லேக்ஸ்க்கு வந்து நான் ஒரு ₹10,000 வித்ட்ரா பண்ணலாமா? மந்த் ஆன் மந்த்துங்க. ம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கால்குலேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 30 இயர்ஸ்னு போடுறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு 50 வயசுல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு 30 இயர்ஸ் அவர் வந்து வித்ட்ராவல் பண்றாரு. மாசம் மாசம் வித்ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் 80வது வயசுல ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்? ஏன்னா அது அவர் லைஃப் டைம் ஃபுல்லா அதான கான்செப்ட் இல்லைங்களா? எஸ்டபிள்யூபின்றது குறையாம நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே போனோம். அட் த எண்ட் ஆஃப் த இது வந்து நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம வந்து லெகசி மாதிரி பாஸ் அவுட் பண்ணணும், பாஸ் ஆன் பண்ணலாம். ம். 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 ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு 12%ன்றது. ஏன்னா நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா இண்டெக்ஸ் வந்து 12ல 13% கொடுத்துருக்குங்க, சென்செக்ஸ் நிஃப்டி ம். இல்லைங்களா? அப்போ ஒரு 12%ல வந்து நம்ம வந்து மந்த்லி நம்ம வந்து ஒரு ₹10,000 நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் பேலன்ஸ் அமௌண்ட் பாருங்க ₹8,535 தான் இருக்கு. ஆமா. டோட்டல் வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து 31,40,000. ஆமா, நீங்க வித்ட்ரால் பண்ண 31 லேக்ஸ், அதாவது உங்க பிரின்சிபல் மேல வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. ஆனா நம்ம வந்து எஸ்டபிள்யூபி பண்ணும்போது மைண்ட்ல என்ன வச்சுக்கணும்னா, நமக்கு வந்து என்னைக்கும் நம்மளோட பிரின்சிபல், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பிரின்சிபல் குறையாம பாத்துக்கணுங்க. அது நமக்கு சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா? கரெக்ட். ஓகேங்களா? இங்க நீங்க வித்ட்ரால் பண்ணது அதிகம் தான். அதோட நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டோட 3 டைம்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வித்ட்ரா பண்றதுக்கு இல்ல இல்லைங்களா? இப்போ வந்து 50 இயர்ஸ்ல இருக்கிறவருக்கு 80 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்போ அவரோட பேலன்ஸ் அமௌண்ட் 8,000 தான் இருக்கு இல்லைங்களா? அடுத்த 1 மந்த் கூட அவருக்கு வித்ட்ரா பண்ண முடியாது இல்லைங்களா? தீந்துருச்சு. தீர்ந்துச்சு. அதுதான் வந்து நாங்க வந்து இந்த 10 லேக்ஸ்க்கு தம்ப் ரூலுக்கு வந்து நீங்க வந்து 10,000லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான். அடுத்தது நம்ம வந்து என்ன சேஃப்டியா பண்ணலான்றதுக்கு தான் அடுத்தது பாருங்க. மேக்ஸிமம் அதாவது ஒரு ₹7,500க்கு மேல கிராஸ் பண்ணாதீங்க. ம். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ₹7,500 மட்டும் நீங்க இன்வெஸ்ட் வித்ட்ரா மந்த்லி நம்ம எஸ்டபிள்யூபி பண்ணோம்னா, அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் பாருங்க. அதே 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க டோட்டலா வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் 27 லேக்ஸ். ஆனா ஃபைனல் பேலன்ஸ் அமௌண்ட் பாருங்க நியர்லி 70 லேக்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இது சேஃப்டி இல்லைங்களா? நமக்கு இதுக்கு safety. இந்த அமௌண்ட் நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நம்ம வந்து ஜெனரேஷன் நமக்கு வந்து நம்ம இதை வந்து லெகசியா நம்ம அவங்களுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஓகேங்களா? அடுத்தது வந்து இன்னொரு இதுதான் ஆக்சுவலா எல்லாருமே வந்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ 7,500ன்றது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஓகேங்க, அடுத்த வருஷம் ஓகேங்க. ஆனா வந்து வருஷம் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 5ல இருந்து 7% கிட்ட இருக்கு இல்லைங்களா? கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதே சொல்றேன். அப்ப நம்ம வந்து ஒரு 7% மேக்ஸிமம் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் கவர்மெண்ட் இது வச்சுப்போம். அதுல வந்து இன்க்ரீசிங் பே அவுட் மாதிரிங்க. அதாவது இந்த மந்த் எனக்கு ₹5,000 ஓகேங்க, இந்த வருஷம் ஃபுல்லா நான் ₹5,000 வித்ட்ரா பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து இன்க்ரிமெண்டலா போகணும். அப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க ₹5,000 கிராஸ் பண்ணாதீங்கன்றதுங்க. ஏன்னா இன்க்ரீசிங் பே அவுட் இல்லைங்களா? வருஷம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ₹5,000 நீங்க வித்ட்ரா பண்றீங்க. 30 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபைனல் பேலன்ஸ் அமௌண்ட் பாருங்க, பிரின்சிபலுக்கு மேல தான் இருக்குது. 16 லட்சம் இருக்கு. 16 லட்சம் இருக்குதுங்க. இது வந்து வருஷம் நம்ம இன்க்ரிமெண்டல் பண்றதுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தம்ப் ரூல் தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 10 லட்சத்தை வந்து இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணாம வித்ட்ராவல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அடுத்த மந்த்ல இருந்தே நம்ம வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்றோம். டிஃபர்மெண்ட் மாதிரி சொல்றீங்க? டிஃபர்மெண்ட் மாதிரி ஒரு மினிமம். ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து ஈக்விட்டி, ஹைபிரிட், டெட்னு 3 ஃபண்ட்ல வைப்போம் இல்லைங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட் இருக்காதுங்க. அதாவது 1 வீக் அதுக்கப்புறமே நீங்க வந்து லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல எல்லாம் நம்ம வந்து வித்ட்ராவல் ஆரம்பிச்சிடலாம். வேற நீங்க வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 1 இயராவது வைக்கணுங்க, எக்ஸிட் லோட நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னா. அப்ப இதை கொஞ்சம் இயர்லியரா நம்ம ஒரு பிளானிங், இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி கான்செப்ட் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வித்ட்ராவல் இல்ல மினிமம் ஒரு 1 இயர் வித்ட்ராவல் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் பெட்டரா நம்மளால வித்ட்ராவல் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம பண்றதெல்லாம் இப்போ இந்த தம்ப் ரூல் தெரிஞ்சிருச்சுங்க. நீங்க வந்து இப்போ இது வந்து இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்றதுங்க. இதுக்கு வந்து ஒரு 6 மாசமோ 1 இயரோ இல்ல 2 இயர் 3 இயர், அதாவது அவங்கவுங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குங்க, ஃபினான்ஷியல் கண்டிஷனை பொறுத்து. அந்த அளவுக்கு டிஃபரல் பண்ணிட்டு அவங்க வித்ட்ராவல் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி உங்களுக்கு அதிகமாயிடுது இல்ல? ஆமா. ஓகேங்களா? அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா உங்களோட பிரின்சிபலும் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா? அப்ப 10 லட்ச ரூபா வந்து ஜஸ்ட் நீங்க 1 இயர் விட்டீங்கன்னாவே 12% பாத்தீங்கன்னா 1,20,000, அதாவது 11,20,000 இருக்கும்.
சரி சார், அந்த விடுறோம் இல்லையா, அந்த 10 lakhs இப்போ நம்ம பண்றோம்னா அந்த ம் 10 lakhsமே ஈக்விட்டில தான் போடுவோமா இல்லை எப்படி போடுவோம்? 10 lakhs அதுதான் நீங்க எப்படி வித்ட்ராவல் பொறுத்து தான் இருக்குது, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து இருக்குங்க. அதாவது உங்களுக்கு இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புல் மார்க்கெட் நமக்கு வந்து நல்லா புல்லிஷாக எல்லாம் இன்க்ரிமெண்டலாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நீங்கள் ஈக்விட்டிலேருந்தே வித்ட்ரா பண்ணிருக்கலாம் உங்களோட கார்பஸ். அப்படின்னா அந்த 10 லட்சமே ஈக்விட்டி தான் போடுவீங்க ஃபுல்லா? ஆமா, நீங்க டிஃபரல் பண்ற மாதிரி இருந்தா ஃபுல்லா நீங்க ஈக்விட்டில போட்டுருங்க. டிஃபரல் பண்ற மாதிரி இருந்தா? டிஃபரல் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் இயருக்கானதை வந்து டெட்ல வச்சுக்கோங்க. அப்ப இப்போ நான் இமிடியேட்டா பண்ண போறேன்னா அப்ப அந்த 3 பேக்கெட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஆமாங்க. ஓ, டிஃபர் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இப்போ சரி நான் டிஃபர் பண்றேனே வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப 10 lakhs இருக்குன்னா நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா 10 lakhsமே ஈக்விட்டில போட்டுறோம். ஆமா போட்டுறீங்க. நான் இப்போ இன்னைக்கு August 15th, நான் நெக்ஸ்ட் August 15th வரைக்கும் வெயிட் பண்றேன். ஆமா. வெயிட் பண்ணிட்டு செப்டம்பர் 1ல இருந்து நான் SWP ஆரம்பிக்க போறேன். ஆமா. அப்படி ஆரம்பிக்கும் போது இப்போ என் பணம் ஃபுல்லா ஈக்விட்டில தான் இருக்கு. ஆமா. கரெக்டா? ஈக்விட்டில இருக்கும்போது இப்போ 3 பேக்கெட் ஸ்ட்ராட்டஜியே இல்லையே இங்க. ஆமா இல்ல, நீங்க வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லீங்களா. இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு அடுத்த 12 monthsக்கு நீங்க டெட்ல வச்சுங்கன்றேன் நான். அப்ப நீங்க அங்க இருந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இருக்கிறத. அப்ப அதைத்தான் கேட்க வரேன். இப்போ இங்க தான் டவுட்டே வருது. அந்த ஸ்விட்ச் பண்ண சொல்றீங்க தெரியுமா, ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன், அந்த STPன்னு சொல்றீங்க, அதை பண்ணுவீங்களா ஸ்விட்ச்னு பண்ணணுமா இல்ல எப்படி பண்ணுவீங்க நீங்க? மார்க்கெட்டை பொறுத்துங்க. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிராஜுவலா ஒரு இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ணிட்டீங்க இல்லைங்களா, 6 months போகுது, 1 year போகுதுங்க. மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களோட ஃபண்ட்ல ப்ராஃபிட் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராஃபிட் எல்லாம் நீங்க ஒரு டெட் ஃபண்ட்ல வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டுங்க. நீங்க என்ன ஒரு அமௌண்ட் எவ்வளவு ஸ்விட்ச் பண்ண முடியும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லியராகவே பிளான் இருக்கணும். இப்போ நீங்க வந்து டிஃபரல் பண்ணும் போதே நீங்க வந்து 1 yearக்கு அப்புறம் நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கிற இதுல இருந்ததுன்னா ஒரு 6 monthsலயே வந்து நீங்க வந்து கிராஜுவலா ஒரு அடுத்த 6 monthsக்கு அந்த நெக்ஸ்ட் 1 yearக்கான அமௌண்ட்டை நீங்க டெட்ல மாத்திடணும். அதைத்தான் கேட்க வர்றேன். அப்படின்னா என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் 1 year டார்கெட்னா 6 months கழிச்சு அப்புறமே நம்ம கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணுமா ஈக்விட்டி? நீங்க FWP ஸ்டார்ட் பண்ற அப்போ நீங்க இது இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, 1 yearக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2025ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 lakhs வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியில ஆல்ரெடி இருக்கணுங்க, ஸ்பிளிட் பண்ணீங்க. மேக்ஸிமம் அதாவது ஒரு 50% வந்து ஈக்விட்டி இல்லைங்க, அதாவது 5 lakhs. ஓகேங்களா. 3 lakhs வந்து ஹைபிரிட்ல இருக்கணும். 2 lakhs வந்து இதுல டெட்ல இருக்கணுங்க. இந்த இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது நம்ம எப்ப பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல நம்ம SWP ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அதுக்கு ஒரு 4 months முன்னாடில இருந்தே இந்த பிரிக்க ஆமா நீங்க இன்னைக்கு கூட போட்டுறலாம். ஆனா டெட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னங்க சேஃப்டி, உங்களுக்கு வந்து 6ல இருந்து 7% வரும் அதுல ரிட்டர்ன்ஸ். அது மச் பெட்டர் தென் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லீங்களா. கரெக்ட் சார். இப்போ ஒரே ஒரு டவுட் என்னன்னா, STP இருந்தாலும் ஸ்விட்ச் இருந்தாலும் மறுபடியும் அதுக்கு டாக்ஸ் இருக்கே, கரெக்ட்டா? ஆமா ஆமா நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்க மாத்தல இல்லீங்களா, கிராஜுவலா என்ன அமௌண்ட் மாத்துறீங்களோ அந்த உங்களோட ஓன் பணம் தான் நீங்க மாத்துறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. அவங்களோட ஓன் பணம் மாத்தும் போது அதுல ஒரு ப்ரொபோர்ஷனல் தான் உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ் என்ன வரப்போதோ. இப்போ இதுல 2 விஷயம் நீங்க நோட் பண்ணணும். ஒன்னு வந்து எக்ஸிட் லோடு, அதாவது நீங்க ஈக்விட்டிக்குள்ள இருக்கிறீங்க, அது வந்து நீங்க பாக்கணும். அவங்க வந்து 12 months எக்ஸிட் லோடு சொல்றாங்க அந்த ஃபண்ட்ல இருக்குதுன்னா 12 months நீங்க வெயிட் பண்ணிட்டு மாத்தணும். அதுக்கு முன்னாடியே நீங்க மாத்துனீங்கன்னா அந்த எக்ஸிட் லோடு அப்ளிகபிள். இது வந்து எல்லா ஈக்விட்டி ஃபண்ட்லயுமே இருக்காதுங்க. ஒரு சில ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடு இல்லாமே இருக்குங்க. ரொம்ப ஷார்ட் டைம் வச்சிருப்பாங்க எக்ஸிட் லோடு. 3 months 6 months அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு சில ஃபண்ட்ஸ்ல 15 daysலாம் கூட இருக்குங்க. அதாவது நம்ம அந்த ஃபண்ட்ல படிக்கும்போது ஃபேக்ட் ஷீட்ல வந்து அந்த ஒரு டீடைல்ஸ் டேட்டாஸ்லாம் நமக்கு தெரியணும். அப்போ நீங்க சூஸ் பண்ற ஃபண்ட்ல 1 year எக்ஸிட் லோடு இருக்குதுன்னா நீங்க 1 yearக்கு முன்னாடி எதுவும் நீங்க ஸ்விட்ச் பண்ற மாதிரி ஐடியா பிளானே வைக்க கூடாதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நெக்ஸ்ட் 1 yearக்கான ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்டே நீங்க டெட் அல்ட்ரா ஷார்ட் லோ டியூரேஷன் ஃபண்ட்ல வச்சுக்கலாம். ஓ, இப்போ 10 லட்சத்தை பிரிச்சு 2 லட்சமே வைக்கும் போதே அல்ட்ரா. ஆமா நீங்க அப்படி பண்ணலாம் இல்லைங்களா. ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த டிசிஷனை எப்படி எடுக்கணும்னா நீங்க ஈக்விட்டியில எதை பிளான் பண்றீங்களோ அதுல எக்ஸிட் லோடு எவ்வளவு டேஸ் இருக்குன்றத பாருங்க. ஏன்னா எக்ஸிட் லோட நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாத லோடு கொடுக்க கூடாது இல்லைங்களா. வர ப்ராஃபிட்டுக்கு வேணா நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும், தவிர அதை தான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்க கூடாதுங்க. அது புரியுது. பட் நம்ம எடுத்தோடனே 2 lakhs நம்ம டெட்ல வச்சுட்டோம்னா என்னுடைய பணம் வந்துட்டு க்ரோ ஆகாது இல்லையா. இப்போ நான் கம்ப்ளீட்டா ஈக்விட்டில வச்சு நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி நான் 1 year வெயிட் பண்ண போறேன், எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் தானே, நான் ஒரு மாசம் வெயிட் பண்ணிட்டு போறேன். ஓகே இருங்க அந்த கரெக்டா 1 year முடியும் போது ஒருவேளை மார்க்கெட் அது ஒரு பேரிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகட்டும்ங்க. இப்போ எப்படி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிஃப்டி சென்செக்ஸ் ஏதாவது ட்ராக் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஆமா.
அப்போ சென்செக்ஸ் வந்து 82,000, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிஃப்டி வச்சிங்கன்னா லாஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 25,000 இல்லைங்களா? ம் அப்போ 25,000 நிஃப்டியில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 10%னா 2,500 விழுது, கரெக்ட்டுங்களா? ம் 20%னா இன்னொரு ஒரு 2,500, அதாவது 5,000, 5,000 20,000 ரூபா தொட்டிருக்கணும், 20,000 பாயிண்டாக வந்திருக்கணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2,500 விற்கும் போது அது வந்து டவுன் ஆகும்போது அது கரெக்ஷன் சொல்லுவோம். ம் 10% விழும் போது அது கரெக்ஷனுங்க. அந்த மாதிரி டைம்ல நெக்ஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் ஒரு 10% டவுன் ஆகி கரெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம உடனே நம்ம வித்ட்ரால் பண்றதுக்கு ஈக்விட்டிலேருந்து அது ரைட் டைமா இருக்காது இல்லைங்களா? ஒரு வேளை எக்ஸ்ட்ரீம் சினாரியோவா 20% டவுன் ஆயிடுச்சுங்க, அப்போ வந்து பேரிஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ நீங்க ம் வந்து அதுல இருந்து நீங்க வந்து உங்களோட பணம் நீங்க வந்து 20% டவுனா இருக்கிற டைம்ல நம்ம வந்து டெட்டுக்கு மாத்தணும்னா அப்போ நம்ம வந்து சேஃப்டி பண்ணி ஒரு யூஸும் இல்லை இல்லைங்களா? நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? நெக்ஸ்ட் இயர்ன்றது வந்து ஷார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு கார்பஸ் சேர்க்கறதுக்கு எஸ்ஐபி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா ஒரு டைமுக்கு மேல நம்ம எஸ்டபிள்யூபி பண்ண போறோம்ன்றது தெரியும் போதுங்க நம்ம வந்து 2 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே 2 to 3 இயர்ஸ் முன்னாடிலேருந்தே பிளானிங் பண்ணணுங்க. சிஸ்டமேட்டிக்கா வந்து கிராஜுவலா ஒரு ஹைபிரிட்டும் ஒரு டெட்டுக்கு வைக்கிறதுக்கு. ஆனா இப்போ உங்க கேஸ்ல நீங்க கேட்குற கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா 1 இயர் தான் நீங்க சொல்றீங்க நெக்ஸ்ட் நம்ம தெரிய போகுது. அப்போ ஆல்ரெடி நம்ம இந்த டைம்ல டிசிஷன்லாம் எடுக்கிற டைம் இல்லைங்களா? ஓ நாளைக்கு சரி சரி மார்க்கெட்டே உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 1 இயர்ன்றது டூ ஷார்ட். அதாவது நான் பிளானிங்லி ஸ்டேஜ்லயே 2 to 3 இயர்ஸ் பிளான் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நம்ம வந்து டிஃபரல் வந்து நம்ம வந்து 1 இயர் பண்ணும்போது கூட ஸ்டில் வித்தின் தட் 2 to 3 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கும்போது இன்னைக்கே அந்த அதுவும் சேர்த்து டெட்டோட சேர்த்தும் பிளான் பண்றது வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்க நமக்கு. ஒருவேளை நமக்கு மார்க்கெட் ஃபேவரபுளா இருந்துச்சுன்னா அன்னைக்கு டேட்ல நீங்க வந்து ஈக்விட்டில இருந்து கூட வித்ட்ராவல் பண்ணலாம். ஓகே புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து நீங்க அதாவது நெக்ஸ்ட் இயர் 2025 ஆகஸ்ட்ல மார்க்கெட் ஃபேவரபுளா இருக்கு, புல்லிஷா போகுது அப்படின்னு இருக்கும்போது நீங்க வந்து ஈக்விட்டில இருந்து வித்ட்ரா பண்ணலாம். டெட் தொட தேவையில்லைங்க. டெட் அப்படியே இருக்கட்டும், அந்த 12 months இருக்கட்டும். தேவையில்ல. பட் ஆனா டெட்டுக்கு மூவ் பண்ணி வச்சிருக்கணுமா கண்டிப்பா? வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் எப்போ வேணா மாறும் இல்லைங்களா? மார்க்கெட் மாறும் போது நம்ம அந்த வித்ட்ராவல ஸ்டாப் பண்ணிட போறோம். ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுல இருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ரெகுலர் தேவைப்படுது இல்லைங்களா நமக்கு இன்கம். அது புரியுது. இப்போ இந்த 10 lakhsல வந்துட்டு நம்ம 2 lakhs டெட்லயும் 3 lakhs ஹைபிரிட்ல வைக்கிறோம். அப்படி நம்ம எஸ்டிபியோல ஸ்விட்ச் கொடுக்கும்போது அந்த 2 lakhs போகுது இல்லையா? அது எப்படி ஒன் டைமா உடனே இருங்க, நீங்க வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து 5,000 6,000 நமக்கு தேவைப்படுதுன்னு வச்சுப்போமே. அப்போ 12 months 5,000 இல்லைங்களா? அப்போ 12 months எவ்வளவு ஆகுதுங்க? 60,000 இல்லைங்களா? 60,000 ஆமா. ஓகேங்களா? 1 இயருக்கு. ஆமா. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குங்க டெட்ல? 2 lakhs கிட்ட இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து அந்த 2 lakhs வந்து சும்மா இல்ல, நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 2.5% 3% கொடுப்பாங்க. வேற இங்க வந்து அல்ட்ரா ஷார்ட் லோ டியூரேஷன் ஃபண்ட்லாம் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8% கிடைக்கும். இது வந்து ஆஸ் குட் as நமக்கு ஒரு பேங்க்ல இருக்கிற எஃப்டி மாதிரி இல்லைங்களா? இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னங்க, பேங்க்ல எஃப்டில கூட உங்களுக்கு லாக்இன் இருக்கும். வித்தவுட் லாக்இனே நீங்க வந்து எனி டைம் நீங்க வந்து வித்ட்ரா பண்றதுக்கு ரெடியா இருக்கு. வித் 6ல இருந்து 8%ங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வித்ட்ரா பண்றீங்க நீங்க வந்து ஃபார் எவர். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 2 லட்சத்தையும் முடிக்க போறது இல்ல இல்லைங்களா? உங்களுக்கு வந்து என்னதுன்னா ஒரு 6 மாசம் 9 மாசம் 12 மாசம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மாசம் எப்படி மார்க்கெட் ஈக்விட்டில ரிகவர் ஆகிறதுக்கு டைம் இருக்கு. இப்ப லாஸ்ட் கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா 8 மாசத்துல ரிகவர் ஆச்சு. ஒரு சில மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் கூட டைம் எடுத்திருக்குங்க ரிகவர் ஆகிறதுக்கு. அந்த 2008ல சொல்றீங்க? இல்ல, நிறைய நீங்க முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா நீங்க வந்து எல்லா கிரைசிஸ்லாம் பாத்துட்டீங்கன்னாவே அதுல வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு வந்து ரிகவர் ஆகிறதுக்கு டைம் பிடிக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், 2 lakhsன்றது நீங்க வந்து ஒரு டெட்ல கேட்டகரியில வைக்கும் போதுங்க உங்களுக்கு தேவைன்னும் போது வருஷத்துக்கு 60,000 ரூபா தான். அப்ப 3 வருஷத்துக்கு ஆல்ரெடி இருக்குது உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க வித்ட்ரால் டச் பண்ண மாட்டோம். டச் பண்ண மாட்டீங்க. ஆனா வந்து நான் உங்களை இதுலயே கண்டினியூஸா பண்ண சொல்லலைங்க. நம்ம மார்க்கெட்டை பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப லென்த்தா உங்களுக்கு வந்து பேரிஷ் ஃபேஸ்லயோ இல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல போகுமான்றது இல்ல மார்க்கெட் ஃபாஸ்டா. ஏன்னா இப்ப வந்து மற்ற கண்ட்ரியை குளோபலி கம்பேர் பண்ணும்போது இந்தியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட் பொசிஷன்ல குட் பொசிஷன்ல இருக்கு இல்லைங்களா? சோ இதுல வந்து ஒரு ஃபேஸுக்கு மேல ரிகவரின்றது நடக்கணும். அப்ப அந்த ரிகவரி நடக்கும் போது நீங்க ஈக்விட்டில இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி டெட்டை டாப் அப் பண்ணி அதை ஃபுல் பண்ணி வச்சுங்க. அந்த 2 lakhs வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி வச்சுங்க. ஓகே தீந்துருச்சுனா மறுபடியும் அதை ஃபுல் பண்ணி அதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லா தீந்துறாதுங்க. நம்ம எத்தனை மாசம் எடுத்தோமோ அது வரைக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை டாப் அப் பண்ணிடுவீங்க. சரி அதுக்கப்புறம் அடுத்த வித்ட்ராவல் வந்து ஈக்விட்டிலேயே நீங்க டைரக்டா பண்ணலாம். ஏன்னா பேரிஷ் இது புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா?
ஓகேங்களா? எப்போ மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அந்த டைம்ல என்ன உயர்வு கண்டிஷன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணல. நம்ம வந்து நம்ம மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியுது இப்போ ஃபால் ஆகுது மார்க்கெட்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அதாவது நம்ம சென்செக்ஸா நிஃப்டி ஏதாவது ஒண்ணுத்த நீங்க எடுத்துங்க. நிஃப்டி எடுத்துங்க ஈஸியா இருக்கும் கரெக்ஷனுக்கு. ம். அப்போ ஒரு 10% வருதுன்னா அது கரெக்ஷன் நார்மலுங்க. எல்லா வருஷமும் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிகவர் ஆகும். அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி மார்க்கெட். ஓகேங்களா? ம். அந்த 10%ன்றது 20% விழும்போது அது வந்து பேரிஷ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கே தெரியும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு மார்க்கெட்டுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஈக்விட்டி பக்கம் தொடாதீங்க. ஓகேங்களா? டெட்ல இருந்து ம். வித்ட்ரா பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. டெட்ல வந்து வேஸ்ட் இல்ல சார். அவ்வளோ இருக்குது. நமக்கு வந்து எக்ஸஸா இது இருந்தோம்னா இது அந்த ஈக்விட்டி மாதிரி ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணாதுன்னா இந்த டைம்ல உங்க டெட்ல வந்து ஒரு 2 lakhs இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ம். 2 இயர்ஸ்க்கு தேவைப்படுற அமௌண்ட்டே எவ்வளோங்க? 60,000 + 60,000 1,20,000 இல்லைங்களா? ம். ம். 80,000 உங்ககிட்ட எக்ஸஸா இருக்கு இல்லைங்களா? ம். அதுல இருந்து ஒரு 25,000 30,000 கூட நீங்க ஈக்விட்டில இந்த டைம்ல மாத்தி விடலாம் சுவிட்ச். அந்த மாதிரி. அந்த மாதிரி. அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பை லோ பண்றீங்க இல்லைங்களா? ம். ஏன்னா மார்க்கெட் ஏன்னா உங்களுக்கு என்ன உங்களோட ஃபண்டு தான். டெட்டும் உங்களோட ஃபண்டு தான். ஈக்விட்டியும் உங்க ஃபண்டு தான். அந்த டைம்ல ம். நீங்க கால் எடுத்துக்கணும்ன்ற நான் மார்க்கெட்டை புரிஞ்சுட்டு அதை எடுக்கலாம். உங்களை அதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல பெர்ஃபெக்ட்டா நீங்க வரலைங்க. இருக்கீங்க. நீங்க கேக்குற இதுக்கு நமக்கு டெட்ல இருந்தா உங்களுக்கு 6 to 8ன்றது பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? நமக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணும். ஃபாலிங் மார்க்கெட்ல ஒன்றும் பண்ணாம இருக்கு. ஏன்னா நம்ம வந்து புல்லிஷ் மார்க்கெட்ல ரைட் பண்ணும்போது அப்ப நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்றோம். இதுல இருந்து டெட்ல நம்ம வந்து டாப் அப் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? அதே வைசி ம். வர்ஸா இப்படியும் பண்ணலாம் இல்லைங்களா? ம். 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 மார்க்கெட் விழற டைம்ல இதுல இருந்து கொஞ்சம் அதுல மாத்தி வச்சுக்கணுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இது ரெண்டும் ஆ. மிக்ஸா ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா? அது ஒன்றும் சும்மா இருக்க போறது இல்ல இல்லைங்களா? அதுவும் அதுல உங்களுக்கு ஒரு 5 வந்து lakhs இருக்கு. அதுலயும் உங்களுக்கு ஒரு 3 lakhs இருக்குல்ல. இல்ல. அதுல ஹைபிரிட்ல 5, ஈக்விட்டில 3 lakhs, டெட்ல இல்ல 2 அதான் lakhs. உங்க இஷ்டம் தான். நீங்க எப்படி வேணா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னது ஈக்விட்டில 5, ஹைபிரிட்ல 3, டெட்ல கம்ப்ளீட் டெட்ல வந்து 2ன்னு ஓகே. சொன்னேன். ஓகே. ஈக்விட்டில 5, இதுல இல்ல ஹைபிரிட்ல 3, அதுவும் நீங்க இதுல 2. சொல்றது ஓகே தான்றேன். அதான் இண்டிவிஜுவலை பொறுத்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்றோம் இல்லைங்களா? நமக்கு இல்ல. கிளியரா நமக்கு ஒரு என்னன்னா பிளான் இல்ல இருக்கணும். சார். நாங்க பண்ணாலும் நீங்க நீங்க ஒரு ஐடியா குடுப்பீங்களே எப்பயுமே. இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணலாம் சார். அந்த மாதிரி மாத்துவீங்களா எப்படியும் கேக்குறோம். ஆமா ஆமா. அதான் இப்ப நம்ம ஆ. என்கிட்ட பண்றவங்க இப்ப நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கேக்குறாங்கன்னா நம்ம அந்த மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து இதுல இவ்வளவு போட்டுக்கலாங்க. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. சொல்றதுக்கு எல்லாரும் அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட உண்மையா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ல அந்த பண தேவை அந்த ரெகுலர்லி அந்த வந்து ஒரு சேலரி ஒரு சில இடத்துல ரெண்டல் இன்கம் மாதிரி டிபெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? மந்த் அண்ட் மந்த் அந்த இதுவை டிபெண்ட் பண்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப அந்த ஒரு அக்ரெசிவ் இது எடுக்க முடியாது இல்லைங்களா? ஆக்ஷன். ம். ம். ஸோ புரியுது. இண்டிவிஜுவல் அவங்க இன்வெஸ்டரை புரிஞ்சுட்டு நம்ம இதுல வந்து ஈக்விட்டியில 5 வைக்கலாமா இல்ல ஈக்விட்டியில 3 வச்சுட்டு அக்ரெசிவ் ஹைபிரிட் அது மாதிரி ஹைபிரிட் கேட்டகரியில கூட நம்ம வந்து 5 வைக்கலாங்க. ம். 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 ஓகேங்களா? டெட்ல வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அக்ரெசிவ் ஹைபிரிட்னு கூட கிடையாதுங்க. ஹைபிரிட்ல ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது நம்ம பார்க்கணும். அதுல வந்து இன்னும் கன்சர்வேட்டிவா இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட்னு கேட்டகரி இருக்கு. அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரிஸ் மட்டுமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா ரிஸ்க் ப்ரொஃபைல் உள்ள இன்வெஸ்டர்ஸுக்கும் நம்ம மீட் பண்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஆமாமா. ஒரு சில பேர் இந்த நீங்க வீடியோ கூட பார்த்தேன். எஃப்டியை விட்டு வரமாட்டேன்னு சொல்றவங்க கூட ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். எஃப்டி கன்சர்வேட்டிவ் எஃப்டிலே இருப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க சார்.